இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாக. அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வார். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மனசை பற்றி பாரதியார் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். மனசோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தாயுமான சுவாமிகள் எப்படி ரொம்ப அதை நிறைய இடங்களில் விதவிதமாக சொல்லியிருக்காரு இந்த மனசை பற்றி. ஒரு பாடலில் சொல்லுவார், கொல்லி தேள் கொட்டி புதிக்கின்ற பேய்க்குரங்காய் கள்ளமனம் துள்ளுவதேன் கண்டாய் பராபரமே அப்படின்வார். பராபர கண்ணியில் நிறைய இடங்களில் மனசை பற்றி சொல்கிறாரு. அது இல்லாமல் ஒரு பாடலில் சொல்கிறாரு, இறைவா நீ பெரிய பெரிய வேலையெல்லாம் அசால்ட்டாக செய்யறியே, இந்த கடல் இருக்கே எவ்வளவு ஆழம், எவ்வளவு விரிவானது, அந்த விரிவான அந்த ஆழமான கடலுக்கு யார் கரை கட்டினவங்க? யாருமே கரை கட்டலையே. அப்படி இருக்கிற அந்த கடல் கரையை தாண்டி வராமல் உனக்கு கட்டுப்பட்டு நிற்குது இல்லையா? ஆழகால விஷம் அவ்வளோ உருண்டு திரண்டு எல்லாத்தையும் அழிச்சிடுற அளவுக்கு வந்தது. அதை போய் இத்தினூண்டாக்கி கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நீ சாப்பிட்டு அதையே ஆழகால விஷத்தையே அமுதமாக உன்னோட நெஞ்சில் வச்சுக்கிட்டே நீ சாப்பிட்டியே. அந்த கடல் இருக்கே, கடலுக்கு நடுவில் நெருப்பு குழம்பு, கடல் தண்ணி எவ்வளவு அதிகம். நெருப்போட சூடு தணிஞ்சிடாதோ? இல்லையே. அப்படியே பூமிக்கடியில் அந்த கடல் தண்ணிக்கு நடுவில் நெருப்பு இருக்கே, சமயத்தில் அது நெருப்பு குழம்பா வெளியில் வந்து கடல்லையே கொட்டுதே. அப்போ அந்த நெருப்பை அந்த கடல் தண்ணி அணைக்கவே இல்லையே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விசித்திரம். மேலே கோடானு கோடியாக இந்த கோள்கள் அது தன்னோட பாதையில் எந்த இடையூறும் இல்லாமல் அத்தனையும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இத்தனை கோள்களும் அதெல்லாம் யாரை கேட்டு சுற்றுது? உன்னுடைய கருணையினால தானே. இந்த சின்ன இத்தினோண்டு வாகனங்கள் பாதையில் போகும்போது எவ்வளவு விபத்துக்கள் ஏற்படுது. இவ்வளோ கோடானு கோடி அண்டங்களை ஆகாயத்தில் வச்சு எதுவும் அழகாக அதது பாதையில் சுற்றும்படியாக நீ இயக்கிக்கிட்டு இருக்கியே. அப்பேற்பட்ட மேருமலை அதை கூட நீ ஒரு நாள் வில்லு மாதிரி வளைச்சிட்டியே. இந்த மேகங்கள்லாம் எப்படி எங்கேருந்து உண்டாகுது, எப்படி வளருது, எங்கே போகுது, எப்படி சேருது, எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி அதை எங்கே பரப்பணுமோ அங்கெல்லாம் காற்றின் உதவியை கொண்டு பரப்பி அதை மழை மேகமாக்கி பூமிக்கு மழையாக வர வைக்கிறியே. அப்பப்பா, இந்த சப்த மேகங்கள் சேர்றதும் ஏறுறதும் இறங்குறதும் எவ்வளவு பெரிய விசித்திரமான காரியம். அதையெல்லாம் பண்ணுறியே. ஒரு இடத்துல மேகமாகிறது, உலகம் பூராவுக்கும் பரவ வைக்கிறியே, அதுவே ஒரு பெரிய அதிசயம். ஆமாம், இந்த ராமனுடைய கால்பட்டு ஒரு கல்லாக இருந்த அகலிகையை பெண்ணாக்கி விட்ட, அது எவ்வளோ பெரிய விசித்திரம். அதையெல்லாம் பண்ணுறேன். சரி, இந்த ருத்ராட்சம், விபூதி, தீர்த்தம், மந்திரங்கள், மந்திர வார்த்தைகள், இதை கொண்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க அதை சொல்லி சித்தி அடையும்படியாக எவ்வளவு மார்க்கங்கள் வச்சிருக்கிற. இவ்வளவும் செய்ய முடிஞ்ச உனக்கு என்னோட பாழா போன மனசை உன்னோட திருவடியில் குவிக்கும்படியாக நீ அருள் பண்ணக்கூடாதா? அவ்வளோ உனக்கு பெரிய கஷ்டமா? இவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாம் செய்கிறியே. அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். ஆழாழி கரையென்று நிற்கவில்லையோ, கொடிய ஆழம் அமுதாக விலையோ, அக்கடலின் மீது வடவனல் நிற்கவில்லையோ, அந்தரத்தகில கோடி தாழாமல் நிலை நிற்கவில்லையோ, நேருவும் தனுவாக வளையவில்லையோ, சப்த மேகங்களும் சஞ்சரித்திடவில்லையோ, வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் மடமங்கையாகவில்லையோ.
மணிமந்திரமாதியால் வேண்டு சித்திகள் எல்லாம் மார்க்கத்தில் வைக்கவில்லையோ. இவ்வளோ செய்த நீ பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க. அப்போ எனக்குள்ளேயும் இருக்க. அங்கே ஒரு அணுவில் கூட நீ இல்லாமல் இல்லை, எல்லாமே உன்னோட இடம். அங்கிங்கனாதபடி எங்கேயும் நிறைஞ்சி இருக்க. அப்படி இருந்து இத்தனை காரியங்களை விளையாட்ட செய்கிற உனக்கு இந்த பாழா போன மனசை குவிக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு வந்து குவிச்சு நிலைநிறுத்துறதுக்கு உன்னால் முடியாதா? என்ன முடியும்? என் மனசை குவிய பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி இந்த பாரதியார் என்ன செய்கிறாரு, மனசை பற்றி ஒரு அழகான பாடல் நம்ம இதுக்கு முன்னாடி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்களை பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு மனசை பற்றி அப்படின்னா, ஓ மனசே, நீ சாதாரண ஆள் இல்லை, என்னை பயங்கரமாக ஆட்டி வச்சு கெடுக்கிறதுல நீ சூறப்புலி. நீ ரொம்ப கோவப்பட்டு எதனால் கோபம் வருது? ஆணவத்தின் காரணமாக கோபம் வருது. அந்த கோபத்தின் காரணமாக பாபம் விளைவிக்கும் அளவுக்கு என்ன செயல்கள் செய்ய தோன்றுவ. ஓ மனசே, நீ கோபப்படாத, கோபம் செய்யாதே மனமே, கோபம் செய்யாதே. கோபங்கள் செய்தால் பாபங்கள் நேர்ந்து குற்றம் வந்து எய்தும் உன்னை சற்றும் விடாது. அதனால் கோபம் செய்யாதே மனமே அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பாடலில் என்ன சொல்கிறாரு, மனமே, இந்த ஜகந்தனில் வாழ்க்கையை மாயம் என்று அறிந்திடு, இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி மனசுக்கு நிறைய உபதேசங்கள் சொல்கிறார். அதில் இன்னொரு பாடலில் சொல்கிறாரு, மோசம் போகாதே மனமே, மோசம் போகாதே. ஆசையுடன் பல வேடம் எடுத்து நீ அற்ப சுகத்தை தினம் கை கொண்டு மோசம் போகாதே மனமே. ஓ மனமே, நீ மோசம் போகாத. ஏதோ ஆசை வயப்பட்டு ஏகப்பட்ட பிறவி எடுக்கிற, அதாவது பிறவின்னா ஆசை பல வேஷம் போடும். தன்னோட காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்யும். அந்த மாதிரி ஆசையுடன் பல வேடம் எடுத்து நீ அற்ப சுகத்தை கை கொண்டு, நீ எடுக்கிற சுகம் இருக்கே, அது நிஜமான சுகம், நல்ல சுகம், பெரிய சுகம் கிடையாது, அற்ப சுகம். அந்த அற்ப சுகத்தை அனுதினம் கை கொண்டு, தினம் ஒரு ஆசை இருக்கும், சுகம் தேடுவேன். அதுக்காக அந்த சுகத்தை தேடுறதுக்காக அடையிறதுக்காக நீ பல வேஷம் போட்டுவ. எப்படியான ஆசை நிறைவேறணும், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அப்பேற்பட்ட நீ அந்த மாதிரியெல்லாம் ஆசையுடன் பல வேடம் எடுத்து நீ அற்ப சுகத்தை அனுதினம் கை கண்டு மோசம் போகாதே மனமே அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஏராளமான பாடல்களில் மனசுக்கு அவர் நிறைய மனசை முன்னிறுத்தி அதை உபதேசம் பண்ணி நிறைய கருத்துக்கள், இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்கிறார். அதே மாதிரி பாரதியார் அவர் என்ன பண்ணுறாரு, மனசுக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த ஓ மனசே, நீ இப்படியெல்லாம் பண்ணு, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். அந்த பாடல் மிக அருமையான பாடல். ஒரு நிமிஷம், இந்த வர மனசுக்கு கட்டளை சொல்லுவார். மனசை ஒரு பெண்ணாக உருவகம் பண்ணி சொல்கிறாரு, மனமெனும் பெண்ணே வாழி. முதல்ல வாழ்த்திடுறார். மனமெனும் பெண்ணே வாழி, நீ கேளாய், ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய். நீ என்னெல்லாம் பண்ணுவ தெரியுமா? ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய். ஊசல்னா இப்படியும் அப்படியும் ஆடக்கூடிய, கயிற்றில் ஆடக்கூடிய ஒரு பொருள் ஊஞ்சல் அப்படின்னு சொல்கிறோம். அது ஊசல், ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஊஞ்சல் ஓகேலாம் நம்ம வழக்கமாக சொல்கிறது ஊசல் சரியான வார்த்தை. மனம் எனும் பெண்ணே வாழி, ஓ மனப்பெண்ணே, நீ ரொம்ப
நல்லா இருக்கணும். நீ கேளாய் ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய், அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்து உலவுவாய். உன்னை பற்றி பிடிச்சிக்கிட்டு அது நிறைவேறணும் அப்படின்றதுக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடி அலைவ, அடுத்ததை நோக்கி அடுத்து அடுத்து உலவுவாய். ஒரு ஆசை தீர்ந்து போச்சுன்றதுக்காக மனசு எப்போ ஆனால் ஆசைப்படாமல் இருக்கா? இல்லையே. ஒரு ஆசை முடிஞ்சதுன்னா அடுத்த ஆசை வந்து அங்கே உட்காந்து ஒரே நேரத்தில் நிறைய ஆசைகளும் இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். ஒரு ஆசை நிறைவேறின உடனே அதுதான் நிறைவேறி போச்சு, நம்ம ஆசைப்பட்ட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் பேசாமல் இருப்போம்னு மனசு இருக்காது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு அடுத்த வேலை மேலே மனசு போய் உட்காந்துக்கும். அடுத்ததை நோக்கி அடுத்து அடுத்து உலவுவாய், நன்றையே கொள்ளெனில் சோர்ந்து கை நழுவுவாய். நல்லது விஷயத்தில் ஆசைப்பட, நல்ல விஷயத்தில் ஆசைப்பட அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம அறிவு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோர்ந்து கை நழுவாய், என்னால் முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சோர்ந்து கை நழுவாய், விட்டு விடு என்றதை விடாது போய் வீழ்வாய். இது நல்லது, இதை எடுத்துக்கோன்னு சொன்னால் அப்படியே ரொம்ப டயர்டாக நம்மளால் முடியாது அப்படின்னு கை நழுவ, விட்டுடு அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப நல்லதில்லை, விட்டுடு அப்படின்னு அறிவு சொன்னால் விடாது போய் வீழ்வாய். அதிலே போய் போய் விழுவ, தொட்டதை மீள மீளவும் தொடுவாய். ஒரு நிறைய ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது உலகியல்ல வாழ்க்கையில். தொட்டதை ஒரு தடவை, இப்போது இனிப்பு சாப்பிட்ணும், ஏதோ ஒரு வகை லட்டு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, சாப்பிடுவேன். ஒரு லட்டு சாப்பிடுவேன், இன்றைக்கி சாப்பிடுவேன், நாளைக்கும் அந்த லட்டை பார்த்தோன்னே ஆசை வரும். ஐயோ சுகர் இருக்குது சாப்பிடாதீங்கன்னு மருத்துவர் சொன்னால் கூட என்ன செய்யும் நாக்கு? அந்த ஆசை, இன்னொரு லட்டு சாப்பிட்டுக்கலாம், மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தொட்டதை மீள மீளவும் தொடுவாய். அந்த ஆசையில் போய் நீ உட்காந்து அதை அனுபவிக்க ஆசைப்படுவேன். புதியது காணில் புலனழிந்திடுவாய். ஏதாவது ஒன்று புதுசாக பார்த்துட்டா அதை அடைஞ்சே தீரணும், எப்படியானோ வாங்கிடணும், அதை செய்துடணும், அதை பார்த்துடணும் அப்படின்னு புதியது காணில் புலனழிந்திடுவாய். நம்மளால் முடியுதோ முடியலையோ அந்த ஆசை வச்சிட்டோம், நிறைவேறியே ஆகணும், அதுக்காக பாடுபட்டே ஆகணும் அப்படின்னு செய்வ. புதியது விரும்புவாய், புதியது விரும்புவாய், புதுசு மேலே ஆசைப்படுவேன், புதியதை அஞ்சுவாய். விரும்புகிறதும் நீ தான், அச்சப்படுறதும் நீ தான். ஐயோ இது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு அஞ்சுவாய். முடியுமோ முடியாதோ, செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ அப்படின்னு நீ புதியது விருப்பமும் படுவ, அதே சமயத்தில் அஞ்சவும் செய்வ. அடிக்கடி மதுவினை அணுகிடும் வண்டு போல் பழமையாம் பொருளில் பறிந்து போய் வீழ்வாய். இந்த தேன் எடுக்கக்கூடிய தேனீக்கள் ஒரு நாளைக்கு ஒரு தேனில் ஒரு பூவில் உட்காருது, அந்த தேனை எடுக்குது, கொண்டு போய் அது சாப்பிடுது, கொண்டு போய் சேமிக்குது, ரெண்டையும் செய்திடுது. அடுத்த பூவுக்கு போகும்ல, அடுத்த இந்த மலரில் தேன் எடுத்தாச்சு, அடுத்த மலரில் தேன் எடுக்கும், அடுத்த மலரில் தேன் எடுக்கும். மலருக்கு மலர் தாவும் வண்டு அப்படின்னு உதாரணத்துக்கே அதை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிக்கடி மதுவினை அணுகிடும் வண்டு போல் பழமையாம் பொருளில் பறிந்து போய் வீழ்வாய். பழைய பொருளையே திரும்ப திரும்ப பறிந்து போய் வீழ்வாய். பழமையே அன்றி பார்மிசை ஏதும் புதுமை காணோம் என பொறுமுவாய். என்னடா இது பழசாகவே இருக்கு, ஒன்றும் புதுசாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவேன். சீச்சி, பிணத்தினை விரும்பும் காக்கையே போல அழுகுதல் சாதல் அஞ்சுதல் முதலிய இழிபொருள் காணில் விரைந்து அதில் இசைவாய். நீ வீணா போகிற விஷயம் தெரிஞ்சால் கூட அது என்னென்ன அழுகுதல் சாதல் அஞ்சுதல் முதலிய இழி பொருள் காணில் விரைந்து அதில் இசைவாய். அதில் போய் அதுவும் வேகமாக உன்னுடைய மனசு அதுக்கு போகும். அங்கனே அதே மாதிரி என்னிடத்து என்றும் மாறுதல் இல்லா அன்பு கொண்டிருப்பாய். நீ என்கிட்ட ஆசை இவற்ற ஆசை கொண்டிருக்குமா, ஆசை கொண்டிருப்பாய். ஏன்னா
உடம்பு இருந்தால் தான் உடம்புக்குள்ளே மனம் இருக்க முடியும். மனம் இருந்தால் தான் அது ஆசைப்படுது. அதனால் என்னிடத்து என்றும் மாறுதல் இல்லா அன்பு கொண்டிருப்பாய். இவங்கள வச்சு தான் நம்ம காரியத்தை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஆவி காத்திடுவாய். கண்ணினோர் கண்ணாய், காதின் காதாய், புலன் புலப்படுத்தும் புலனாய், என்னை உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய். நல்லா ஓட்டி ஓட்டி என்னை பாடப்படுத்துவ. எப்படி? கண்ணுக்கு கண்ணா என்னுடைய கண்ணுக்குள்ளேருந்து உன்னுடைய ஆசையை தீர்த்து வச்சுக்குவ. என்னோட காதில் காதாக இருந்து உன்னுடைய ஆசையை செலவு பண்ணிக்குவேன், நுகர்வ. புலன் புலப்படுத்தும் புலனாய், என்னை உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய். இன்பெல்லாம் தருவாய். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவ. இன்பத்து மயங்குவாய். எனக்கு ஆசையை கொடுத்து அந்த ஆசை தீரும் பொழுது ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பெல்லாம் தருவாய், இன்பத்து மயங்குவாய். எனக்கு இன்பத்தை கொடுத்து நீயும் அந்த இன்பத்தில் மயங்கி போவ. இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய். அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் தப்பு கூட செய்வேன். என்ன வேணாலும் தப்பு செய்தாவது அந்த இன்பத்தை அடையணும் அப்படின்றதுக்காக இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய். இன்பம் காத்து துன்பமே அழிப்பாய். அப்படியே இன்பத்தோடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு துன்பத்தை அழிக்கிற மாதிரி காமிச்சு இன்பமென்று எண்ணி துன்பத்து வீழ்வாய். இதுதான் இன்பம் அப்படின்னு நினச்சிட்டு துன்பத்தில் போய் விழுந்துருவ. அதை இன்பம்னு நினச்சிட்டு துன்பத்தில் விழுவ. தன்னை அறியாய், ஜகத்தெல்லாம் தொலைப்பாய். நீ ஒன்றை தெரிஞ்சிக்க மாட்ட. ஒன்றை நீ தெரிஞ்சிக்காம உலகத்தை பூரா ஆட்டி வைப்ப. தன் பின் நிற்கும் தனிப்பரம் பொருளை காணவே வருந்துவாய். காண் எனில் காணாய். கடவுள் ஒருத்தர் இருக்காரு, ஏன் இந்த அட்டகாசம் பண்ணுற, ஏன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற, பெரியவங்கெல்லாம் ஆசையருமின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கூட தன் பின் நிற்கும் தனிப்பரம் பொருளை காணவே வருந்துவாய். காண் எனில் காணாய். பாருன்னு சொன்னால் கூட கவனிக்க மாட்டேன். உனக்கு தெரியும் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் கூட பார்க்க மாட்டேன். ஜகத்தின் விதிகளை தனித்தனி அறிவாய். இந்த உலகத்தோட விதிகள் என்ன அப்படின்னு தனித்தனியாக தெரிஞ்சு பொதுநிலை அறியாய். உனக்கு ஒரு பொது நியாயம்னு இருக்கும்ல, அதெல்லாம் நீ தெரிஞ்சிக்க மாட்ட. பொருளையும் காணாய். மனம் எனும் பெண்ணே வாழி நீ கேளாய். முதல்ல சொன்னதை இங்கே திரும்பவும் சொல்கிறார். மனம் எனும் பெண்ணே வாழி நீ கேளாய். நின்னொடு வாழும் நெறியும் நன்கறிந்திடேன். உன் கூட எப்படி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி அடக்கி வாழணும் அப்படின்ற நெறியும் நன்கு அறிந்திடேன். இத்தனை நாள் போல் இனியும் நின் இன்பமே விரும்புவன். நின்னை மேம்படுத்திடவே முயற்சிகள் புரிவேன். உன்னை மேம்படுத்தணும், உன்னுடைய நிலையை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக முயற்சிகள் புரிவேன். முத்தியும் தேடுவேன். நான் முத்தி நெறி தேடி உன்னை அடக்கிறதுக்கு, உன்னையும் மேன்மைப்படுத்துறதுக்காக நான் முயற்சிகள் பண்ணுவேன். உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட சிவமெனும் பொருளை தினமும் போற்றி உண்டனுக்கு இன்பம் ஓங்கிடச் செய்வேன். ஓ மனமே வாழி நீ கேளு. நீ இந்த அட்டகாசம்லாம் பண்ணுற ஆள். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், உன்னை மேம்படுத்திடவே முயற்சிகள் புரிவேன். என்னுடைய முயற்சியினால் என்னுடைய மனசை அடக்கி சரியான முறையில் கையாண்டு மேம்படுத்திடவே முயற்சிகள் புரிவேன். முத்தியும் தேடுவேன். உன் விழிப்படாமல், உன் வழியில் நான் வராமல் என் விழிப்பட்ட சிவம் எனும் பொருளை தினமும் போற்றி உண்டனுக்கு இன்பம் ஓங்கிடச் செய்வேன். உனக்காக நான் முயற்சி பண்ணி உன்னையும் உயர்த்தணுன்றதுக்காக சிவபெருமான்
கருணையினால் நான் உன்னை உயர்த்துவேன். ஓமனம் எனும் பெண்ணே வாழி நீ கேளாய் அப்படின்னு சொல்லி மனசுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய இந்த பாடல் எல்லா பெரியவங்களும் இந்த மனசை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த மனசை எல்லாரையும் ஆட்டி வைக்குது. செய்யாதன்னா செய்யுது, கேட்காதன்னா கேட்குது, பேசாதன்னா பேசுது, வர்ற துன்பங்களையும் அனுபவிக்குது. அப்பேற்பட்ட மனசை நம்ம தாய்மான சுவாமிகள் சொன்ன மாதிரி ஆழாழி கரையின்றி நிற்கவில்லையோ அப்படின்னு சொல்லி பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ அப்படின்னு சொல்லி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொன்ன மாதிரி மனசுக்கு உபதேசம் பண்ணி நாம் அது வழியில் போகாமல் அதை நம்ம வழியில் எடுக்க முயற்சி பண்ணால் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பார்த்துக்கிட்டுருக்கிற நீங்கள் உங்கள் மனசை கொஞ்சம், நான் என் மனசை யோசித்து பார்க்குறேன். எல்லாரும் அவங்கவுங்க மனசை உள்ளே பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மேன்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கருத்துக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.